சம்சம் கிணறு தான் நம்ம உலகத்தில் இயற்கையாக உருவாகிற புனிதத்தன்மை இருக்க தண்ணி. அதை சித்தர்கள் கொஞ்சமாகவும் அகோரிகள் கொஞ்சமாகவும் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. சித்தர்கள் பூஜையில் பாசிட்டிவ் வேரியண்ட்டாகவும் அகோரிகள் பூஜையில் நெகட்டிவ் வேரியண்ட்டாகவும் அந்த தண்ணி உருமாறி இருந்தது. இந்த 2 வேரியண்ட்டாலையும் இயற்கையோட சமநிலை பாதிக்கப்படும் தெரிஞ்ச தேவர்கள் அதை கொல்லிமலையில் இருக்க ஒரு குகையில் அதை மறைச்சி வச்சுருந்தாங்க. அங்கே காலேஜ் கேம்ப் போயிருந்த எனக்கு அந்த 2 வேரியண்ட்டோட கடைசி 100 துளிகள் கிடச்சிது. கொல்லிமலையில் இருக்க கால மாற்றத்தால் இந்த 2 தண்ணிகளோட அளவு குறைஞ்சாலும் அதோட சக்திகள் இன்னும் அப்படியே இருக்குன்னு நான் ரிசர்ச் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். கோவிட் லாக்டவுனில் இதை பற்றி முழுசாக 2 வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன்னா இதை வச்சு பல கோடிகள் சம்பாதிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணேன். இந்த 2 வேரியண்ட்டையும் பல மில்லியன் டாலருக்கு டீல் பேசியிருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தர் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன இப்போ என்கிட்ட அந்த 2 வேரியண்ட்டுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியல, 2 வருஷமாக அந்த 2 வேரியண்ட்டையும் வச்சுட்டு நான் சும்மா ஒன்றும் இல்லை. லாக்டவுனில் 2 வருஷமும் அதை நான் டீப்பாக ரிசர்ச் பண்ணேன். அந்த நல்ல வேரியண்ட்டையும் கெட்ட வேரியண்ட்டையும் ஒன்றா சேர்த்து சித்தர்கள் படித்த பாசிட்டிவ் வேரியண்ட்டும் அகோரிகள் படித்த நெகட்டிவ் வேரியண்ட்டும் ஒன்றா ஒரு பேராசை பிடிச்ச மனுஷன் கையில். நிச்சயமாக நான் கண்டுபிடிச்ச வேரியண்ட் டீல் பேசுறதுக்கு இல்லை,